நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை இந்த காலையில ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போறோம். நண்பர்களை இன்னைக்கு மத்தியானம் ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். அதாவது எதை பற்றி அப்படின்னா, மீண்டும் சீமானுக்கு விவசாய சின்னம் அப்படிங்கிற தலைப்புல அந்த காணொலி கீழே ஒரு நண்பர் வந்து திரும்பவும் நமக்கு விவசாய சின்னம் கொடுத்தா இந்த பழையபடி இந்த மைக் சின்னத்தை கொடுத்து நம்ம மக்களை வந்து குழப்ப பார்ப்பாங்க, அதனால நமக்கு வந்து விவசாய சின்னம் வேணாம், பழையபடி இந்த மைக் சின்னமே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப இதுல என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மைக் சின்னம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்து வெறும் 18 நாள் தான். அது தேர்தலுக்கு முன்னா 18 நாளுக்கு முன்னாடி தான் இந்த மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. இந்த சின்னத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். இப்படி இந்த சமயத்துல இந்த விவசாய சின்னத்தை சில சுயேட்சை வேட்பாளருக்கும் கொடுத்திருந்தாங்க. அதே சமயத்துல அந்த ஆந்திரா பார்ட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சி இந்த சின்னத்துல வந்து போட்டிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும் போது அதை மீறி நம்ம மைக் சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தோம். சில வாக்குகள் வந்து தவறி அந்த விவசாய சின்னத்துக்கு விழுந்திருக்கலாம். ஆனா இதை காரணம் காட்டி நம்ம திரும்ப வந்து நமக்கு வந்து விவசாய சின்னம் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விவசாய சின்னம் அப்படிங்கிறது நமது உணர்வோட நமது உள்ளத்தோட உணர்வுபூர்வமா ஒன்றி போன ஒரு சின்னம். அப்படி இருக்கும்போது இந்த சின்னத்தை நம்ம திரும்ப பெற்று இதுல நம்ம போட்டிடுறது தான் வந்து அது நமக்கு பலமா இருக்கும். அது இல்லாம அது ஒரு உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். அதனால நண்பர் பயப்படுற மாதிரி இப்ப விவசாய சின்னத்தை திரும்பி கேட்டு வாங்கிட்டா நாளைக்கு வந்து மைக் சின்னத்தை வந்து வேற ஒரு சுயேட்சைக்கோ இல்ல வேற ஒரு கட்சியோ கொடுத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் நமக்கு இன்னும் 22 மாதங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இந்த விவசாய சின்னம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழ் சார்பாக வந்து ஒரு கடிதம் கொடுக்கணும்னு வச்சுங்க, எப்படின்னு ஒரு மாதங்கள்ல நமக்கு வந்து விவசாய சின்னத்தை கொடுத்து வந்து உறுதிப்படுத்திடுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம இப்ப இருந்தே நம்ம வந்து விவசாய சின்னத்தை வந்து மக்கள் கூட சேர்த்தலாம். அதாவது ஏற்கனவே வந்து மைக் சின்னம் ஏற்கனவே விவசாய சின்னம் இருந்தது, திரும்பி அந்த விவசாய சின்னத்தை பிடிக்கிட்டு வர மைக் சின்னத்தை வந்து கொடுத்தாங்க. திரும்பி பழையபடி நாம் தமிழ் வந்து அங்கீகாரம் பெற்றுச்சு. திரும்பி பழையபடி நம்ம வந்து 2026 தேர்தலுக்கு போட்டியிடறதுக்கு அடுத்து எந்த தேர்தல் இருந்தாலும் சரி, ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்ல இடைத்தேர்தல் இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தலில் போட்டியிடறதுக்கு பழையபடி நாங்க விவசாய சின்னத்தையே வந்து நாங்க திரும்பி கேட்டு வாங்கிட்டோம். அதனால இனிமே வந்து இந்த மைக் சின்னத்தை மறந்துருங்க. இனிமே நாம் தமிழச்சினுடைய நிரந்தர சின்னம் விவசாய சின்னம் தான் அப்படிங்கிறத இன்னும் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தலாம். இந்த 22 மாதங்கள் இருக்கு. 18 நாளில் மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்த நாம இந்த 22 மாதங்கள்ல மீண்டும் பழையபடி விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்ன? அதனால நண்பர் பயப்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் ரொம்ப பயப்பட தேவையில்லை. நம்ம தைரியமா இருப்போம். நம்ம விவசாய சின்னம் தான் திரும்பி பழையபடியே வேணும் அப்படிங்கிறதா எனது தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே தெரிவிங்க. ஏன்னா விவசாய சின்னம் அப்படிங்கிறது நமது உணர்வு பூர்வமான நமது கட்சியினுடைய கொள்கையோடு ஒன்றி போன ஒரு சின்னம். அந்த சின்னத்தை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டு போயிட முடியாது. ஏன்னா அண்ணன் சீமான் வந்து இப்ப இந்த மைக் சின்னம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு தேர்தல் பரப்புரையில ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருந்தாங்க, பழையபடி விவசாய சின்னத்தை வந்து நான் மீட்டே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி சபதம் போட்டுருந்தாங்க. அந்த சபதத்தில் நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பழையபடி விவசாய சின்னத்தை வந்து கேட்டு பெற்று அந்த விவசாய சின்னத்திலேயே 2026 தேர்தலில் நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிறதா எனது தனிப்பட்ட கருத்து. சரிங்க நண்பர்களே, 2026 தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றே ஆகணும். நாம் தமிழ்ச்சி வெல்ல வேண்டும், ஆனால் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும். அதனால நமது களப்பணி வந்து இப்ப இருந்தே தொடங்குவோம். சரிங்க நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த ஒரு சிறிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.